வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாட் ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோம். அதாவது பாட் ப்ராங்க் வீடியோன்னா நிறைய பேர் ஆஃப்லைன் போகிற மாதிரி ப்ராங்க் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. நம்ம போய் பாட்டு மாதிரி அடிக்கணும். பாட்டு மாதிரி அடிச்சுட்டு ரோனல்ஸில் அவர் 5 மேட்ச் ஜெயித்தோடனே 4 மேட்ச் ஜெயித்தோடனே நம்ம அதோட ஒரு ஜெயிக்க விடாத போய் அடித்து காட்ட போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரி தான் போய் அடிப்பேன். இந்த குளோவாலில் ரேம்பேஜ் புக்கில் தானே வரும். எடுத்துகிட்டு இருக்கிறாரு குளோவால் லேரோ. சரி பார்ப்போம் வாங்க. அங்கே இருக்காரு, அடிக்கிற டைப் பண்ணுவோம். சும்மா ஐட்டி பிடிச்சிட்டு இருப்பேன். அது உள்ள குளோவால் போட்டுருவார். எமோட்டு போட்டு காட்டுறாரு. இதுக்குன்னே அவர் அடிக்கிறோம், முடிச்சே தீர்றோம். மறுபடியும் மேலே ஏறி உக்காருவேன். டோக்கோ பவர் போடுவேன். அடிக்க ட்ரை பண்ணுவேன் சும்மா. அதுவும் பாட் மாதிரி பாட்டில் ஆடுற மாட்டேன். ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டாருங்க. மறுபடியும் அமௌண்ட்டு ஒரு ஆள் ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குதோ. அந்த ஒரே ஒரு அமௌண்ட் தான் போட்டு கட்டுறாரு. சரி அடுத்த மேட்ச் நான் அமௌண்ட்டு போடுறாருன்னு பார்ப்போம். அடுத்த வாரம் நருட்டோ ஈவெண்ட் வருது. நருட்டோ ஸ்பின் பண்ணோன்னா நருட்டோன்ட்டு அமுச்சு விடுங்க கமெண்ட்டில். ஒரு லைக் நண்பா. புதுசாக யூடியூப் வந்திருக்கேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். P90 எடுத்திருக்காரு. எவ்வளோ நினச்சி வச்சுருக்காரோ. நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக ஹெட்செட் அடிச்சிருக்கலாமேடா. மறுபடியும் ஒரு சான்ஸ் வரும் பாருங்களேன் ஹெட்செட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக. ஆனால் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா ஹெட்செட் அடிச்சா 2 இதுலேயே முடியும். எவ்வளோ வச்சுன்னு இருக்காருப்பா P90 எப்போ. ஆனால் மேக்ஸ்லாம் இல்லை. மேக்ஸ் இருந்தால் அந்த அமௌண்ட்டு போட்டு கட்டு. ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குதோ. இந்த ஒன்று போட்டு கட்டுறாரு. ஓகே மறுபடியும் போனேன். இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக அடி கொடுக்கூடாது தான் நினச்சேன். பார்த்தா வைப்ரேட் ஆச்சு. அடிச்சிடுவார். கொஞ்சம் நிறைய டேமேஜ் கொடுத்துருவார். இப்போ ஆஸ்கரை போட்டு முன்னாடி வந்து அடிச்சிட்டாருப்பா. அதே மாதிரி தான்ப்பா. இது மேலே நம்ம அடிக்க விட்டோமான்னு பாருங்கள். செதற விட்றோம் பாருங்கள். இன்னும் இப்போ நான் நைஃப் தான் எடுத்துருப்பேன். ஏன்னா லோனல் ஃப்ளாவிலே நைஃப் தான். போய் ஓல்டு பிளேயர்ஸை கேட்டு பாருங்கள் தெரியும். நைஃப்னாலே லோனல்ஸ்னாலே நைஃப் தான். BRCSலாம் நைஃப்லாம் வேஸ்ட்டுன்னுவாங்க. அது உண்மை தான். சும்மா நைஃப் சும்மா விட்டுட்டே இருப்பேன். அவர் ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நானும் அமைதியாக இருந்தேன். அடிக்கிறாரான்ட்டு. இல்லை அடிக்கலை. அப்புறம் கீழே அடிங்க போய் அடிக்கலாம். அடிக்கலாம் நம்மளுக்கு மேட்ச் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு அடிக்க ட்ரை பண்ணுவேன். அடிக்க முடியல. இப்போ அடிக்கிறேன். ஐயோ அடிக்க முடியல. ஆஸ்டேன். அவர் ஃப்ரெண்டு பிடிக்காது சும்மா இது பண்ணேன். அடுத்தது ஃபஸ்ட்டு மேட்ச் தானே இது. அடுத்தது ரொம்ப வெறி ஆகிட போகிறாரு. மறுபடியும் போவேன். ஓப்பன் ஆகிடும். போனேன். குட்டை கத்தி வேஸ்ட்டு. போனேன். ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி தான் லைட்டாக பண்ணார். அப்புறம் பார்த்தா தான் ரைட்டில் அடிக்கிறாரு. சரி நம்ம போட்டு அடிச்சிட்டோம். அதனால தான். அப்புறம் நம்ம அமௌண்ட்டு தான் புதுசாக அந்த இது டாப்அப் பண்ணால் அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்களே. டாப்அப் பண்ணி எடுத்தாச்சு. நாய் வேற கத்துது. ஏய் ஓகே மறுபடியும் போவேன் நண்பா. UMP எடுத்துருப்பாரு. UMP வச்சுருப்பாரோ. எடுக்கிற அழகன்னா எவ்வளோ தான் வச்சுட்டு இருக்காரு. என்னான்னு தெரியல. அடித்தேன். கொஞ்சம் டேமேஜ் போச்சு. அடிச்சுட்டு வரேன்னு நினச்சேன். எவ்வளோ வர வச்சுட்டு இருக்கார்ல. ஸ்கோப் போட்டு பார்த்தேன். மண்டையிலையும் ஊந்துருக்கோம். நானும் விட்டு உக்காஞ்சி மெடிக்கெட் போட்டு உக்காஞ்சி போடல. கீழே இறங்கி போய் அந்த இதுக்கிட்ட போட்டேன். அந்த போட்டு இருக்கும் போதே ஒரு நேடு போட்டார். அதனால் அந்த சைடு போயிட்டேன்.
போயிட்டு இங்கே ஒரு மெடிக்கிட் போட்டு அப்படியே இங்கேயும் ஃப்ரீ ஸ்னைடு போடுவார். இந்த மோக்கோ பவர் ஆட் பண்ணிட்டு மோக்கோவா டோக்கோவா மறந்து போச்சு. ஐயோ ஏற வர முடியலையே. ஏறிட்டேன் மண்டன்னு அழுத்திட்டேன். ஆஸ்கர் காரத்தை வேறு போட்டார, கீழே குச்சிட்டேன் தெரியாத. பயந்துட்டு ஒரு நிமிஷம் தோற்றுருவோமோ. அப்புறம் எமௌண்ட்டை போட்டு விட்டாச்சு. 3வது மேட்ச்சு. அடுத்த மேட்ச் பண்ணிட்டு யார் எந்த கன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவோ யூஎம்பி தான். எவ்வளோ வச்சுருக்காரு, அச்சிட போகிறாருன்னே ஒரு பயமாக இருக்குது எனக்கு வேறு. வச்சுனுக்கிறாரா தெரில, எவ்வளோ பார்ப்போம். ஆனால் வச்சுன்னு இருக்காரு, நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்க ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருக்கார். நம்ம தான் பாட்டாச்சே. இதே யூஎம்பியில் நம்ம ஸ்கின்னு வச்சுனுக்கு மாதிரி தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில. நம்மகிட்ட ஒரு எவோ கூட இல்லை. அடுத்த நருட்டோ ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எவோ ஸ்பின் தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் இங்கேயே மெடிக்கெட்டை போட்டு அங்கேயே மேலேயே வச்சு முடிச்சாச்சு. ஒரு இப்போ தான் மேட்ச் பாயிண்ட்டே இதில் தான் இருக்குது, யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. நிறைய பேருக்கு மேட்ச் பாயிண்ட் பயம் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியல. நம்ம நைஃபு தாம்சனு டபுள் பேரல் எடுக்கலான்னு பார்த்தேன். டபுள் பேரலு அப்புறம் மேகே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மேகில் டப்பு டிப்புன்னு விழும். எப்படி இருந்தாலும் நம்ம நைஃபில் தான் ஆட போகிறோம். டப்பு டிப்புன்னு மேட்ச்சை முடிச்சுட்டு போயினே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். மோகை போட்டேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான இதில் மேட்ச் பாயிண்ட்டு அங்கே தான் இருந்தார். ஒரு பிடி பிடிச்சிட்டார் டப்புன்னு. அப்புறம் அங்கே போய்ட்டு டப்புன்னு முடிச்சிட்டான் அவர். அதுதான் போய் அசிட்டு எமௌண்ட்டு போட்டோன்னா அசி தான். தேங்க்யூ.